என்னோட பொண்ணு. இதுக்கு மேல பொண்ணு உயிரோட விட மாட்டேன். ராதா மேல கைய வச்சல்ல, அந்த பொண்ணு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. அவளோட வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சா. நீங்க அவளையே விற்க பாக்குறல. ஏன் ராதாவை விற்க பார்த்தல நீ? ஓட போறீங்க? ஏய் நில்லுங்கடா, எங்க ஓட பாக்குறீங்க? போலீஸ் வந்துட்டாங்களா? இனி அவங்க பண்ண வேண்டியதை பண்ணுவாங்க. ஏன் ராதாவையே விற்க பார்த்தல? எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு சொல்லு. சொல்லு. சொல்ல, யார் பேச்ச கேட்டு இப்படி பண்ண? ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா போலீஸ் வரதுக்குள்ள உன்னை கொன்னுடுவேன். சொல்றா. சொல்லு, யார் சொல்லி இப்படி பண்ண? சொல்லு. இந்த ரிஷி கண்டிப்பா என் பேரை சொல்லிடுவான். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணணும். சொல்லு, யார் சொல்லி பண்ணன்னு சொல்லு. உன சொல்லல. சொல்லு சொல்லு, யார் சொல்லி இந்த மாதிரி பண்ண? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவ? ராதாவை தொடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. Hey! மோகன், ஷேகா, என்ன பண்ண இவங்கள? வா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராதாவை கடத்திட்டு வந்திருப்ப? ஏய் ஏய் ஏய், யார் கிட்ட வராதீங்க. அவளை விடு. பின்னாடி போங்க.
ராதாக்கு பதிலா அப்புறம் இவள தூக்கிட்டு போயிருவேன். மோகன் என்னை காப்பாத்து. ரிஷி விடு என்ன. ஏய். அவங்கள விட்டுரு. தாமினி அக்கா. ராகுல் அவனை புடி, தப்பிக்க விடாத. சரிண்ணா. தாமினி அக்கா. போனையா. உன்னோட எக்ஸ்ட்ரா புத்திசாலித்தனத்தால மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சுடா இடியட். டோன்ட் யூ டேர். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, யாரு பாஸ்ங்கறத நீங்க எப்போ மறக்க கூடாது. நான் உன்னை சும்மா விடுறேன்னு சந்தோஷப்படு. இல்லனா இங்கேயே உன்னை ஷூட் பண்ணிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்ல கொன்னுட்டேன்னு சொல்லுவேன். நான் செய்யற இந்த உதவியை நீ என்னைக்கும் மறக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, ராதாவை நான் விட போறதில்ல. போர்ல யாருக்கு தெரியுமா வெற்றி கிடைக்கும்? எங்க தாக்கணும், எங்க அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான். ராதாவோட கணக்க தீர்த்துக்கிற வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா இப்போ இந்த இடத்த விட்டு ஓடி போயிட. தப்பி தவறி உன்னை இங்க எங்கேயாவது பார்த்தேன், உன்னை அப்படியே சுட்டு தள்ளிடுவேன். கொஞ்சம் இருங்க மோகனையா, இப்ப சரியாயிடும். இந்தாங்க. இப்ப பரவாயில்லையா? தாமினி, உனக்கு ஒன்னும் ஆகல? நீ நல்லா இருக்கியா? அவன் எங்க போனா? அவன் அந்த பக்கம் போயிட்டான். அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல. எங்க அவ? அவன் அந்த பக்கம் போயிட்டான். சீக்கிரமா போய் பிடிங்க. கவலைப்படாதீங்க, நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். மோகனையா இப்ப பரவாயில்லையா? மோகனையா மோகன். நீ நல்லா இருக்கல, ஒன்னும் அடிப்படலையே. இல்ல உனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல, கண் எரியுது, அவ்வளவுதான். அவன் எங்க போனா? அண்ணாவன் தப்பிச்சு ஓடிட்டான். எங்க தப்பிச்சு ஓடினா? உன்னால பிடிக்க முடியலையா? ரிஷி தப்பிச்சு ஓட்டான். பரவாயில்ல விடு. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் ஏன் என் மனசு வலிக்குது? எல்லாத்தையும் அடைஞ்சும் இழக்கிற மாதிரி ஏன் ஒரு உணர்வு ஏற்படுது? நல்லா இருக்கல்ல? அடி எதுவும் படல?
ஓய் அடி எதுவும் படல. அது இல்ல. நல்லது. எனக்கு தெரியும் மோகன் ஐயா, நீங்க எனக்கு எதுவும் ஆக விட மாட்டீங்க. நீதான் ஆக்சிடென்ட் கிடையாச்சே. உனக்கு எப்பவும் இந்த மாதிரி தான் நடக்கும்ல. கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆக்சிடென்ட் தான் இல்ல. நடக்க முடியுமா? ஆ, சுளுக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சமா. அந்த துப்பாக்கியில இருக்கிற மொத்த குண்டையும் இந்த ராதாவோட மண்டையில இறக்கிருக்கணும். மறுபடியும் மோகன் இவளை தூக்கிட்டான். அந்த ரிஷி சரியான ஆள் இல்லைன்னு உங்ககிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்டதானே? ஒருவேளை ராதாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? நானும் குஷியும் எவ்வளவு முயற்சி பண்ணிருப்போம் உங்களுக்கு அந்த ரிஷியை பத்தின சுயரூபத்தை காட்டுறதுக்கு. நீங்க தானே சொன்னீங்க விசாரிச்சு தானே பையனை கூட்டு வந்தேன்னு. அடிச்சு சொன்னீங்கல்ல, இதான் நீங்க விசாரிச்ச லட்சணமா? ஏதோ நானும் ராதாவும் இருக்கிற போட்டோ பேப்பர்ல வந்துருச்சுன்னு எங்கேயோ ரோட்ல போறவனை கூட்டு வந்து மாப்பிள்ளன்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க. இப்ப நீங்க இப்படி எல்லாம் கண்ணீர் வடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ராதா மேல எந்த அக்கறையும் இல்லன்னு. மோகன் ஐயா, நீங்க ஏன் பாட்டுக்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாட்டு என்னோட நல்லதுக்காக தானே. முதல்ல நீ வாய மூடு. இவ்வளவு நடந்ததுக்கு முதல் காரணமே நீதான். நீயும் எதுவும் பேச மாட்டேங்கிற, பேசுறவங்களையும் விட மாட்டேங்கிற. நான் என்ன சொன்னாலும் மோகனையா பாட்டி கிட்ட இப்படி பேசாதீங்க, மோகனையா அப்பா கிட்ட இப்படி பேசாதீங்க, மோகனையா மாமா கிட்ட இப்படி பேசாதீங்க, மோகனையா இவங்க கிட்ட இப்படி பேசாதீங்க, அவங்க கிட்ட அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமே நீ எதுவுமே பேசக்கூடாது. உனக்கு நீதான் எதிரி. யாரோ மாப்பிளைய சூஸ் பண்ணுவாங்களா, நீ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவியா? உங்க எல்லாரையும் தான் கேக்குற, ராதாவுக்கு கல்யாணம் பண்ண இப்ப என்ன அப்படி அவசரம் வந்துச்சு? ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது குறையா ராதாவுக்கு? என்ன குறை இவளுக்கு? அழகு, ஆரோக்கியம், புத்தி எல்லாமே டாப். செய்யற வேலையையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றான். அட ராதா மாதிரி ஒரு பொண்ணுக்காக மாப்பிள்ளை முன்னாடி நீங்க குடிய வேண்டிய அவசியமே இல்ல. ராதா மாதிரி ஒரு பொண்ணுக்காக கியூல லைன் கட்டி நிப்பானுங்க மாப்பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இவ. ஆனா மோகன் ஐயா. மோகன், ஏன் மோகன் எல்லார்கிட்டயும் இவ்வளவு கோவமா பேசுற? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. அம்மா நான் ஒண்ணும் பேசல, நான் உண்மையதான் சொல்றேமா. உண்மையை சொல்லணும்னா நீங்க கூட அவசர அவசரமா ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிச்சீங்க. நீங்க என்கிட்ட வேற சத்தியம் வாங்குனீங்க நான் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு. ராதாவோட கல்யாண விஷயத்துல எக்காரணத்து கொண்டும் உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். இன்னைக்கு ராதாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா, அவளுக்கு ஏதாவது ஆகியிருந்தா, பாட்டியோட சேர்த்து அந்த பொறுப்பு உங்களுக்கு இருந்திருக்கும்ல. நீ சொல்றது கரெக்ட் மோகன். இவங்க எல்லாரும் தான் பொறுப்பு. மோகன், ஏன் அந்த மாதிரி பேசுற? அவங்க உன்னோட அம்மா. நீ பேசாத. ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லாரையும் விட அதிகமா குதிச்சதே நீதான். அதாவது உன் கல்யாணத்தை விட ராதாவோட கல்யாணம் தான் உனக்கு பெருசா இருந்துச்சு. அவளோட நோக்கமே ராதா இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் பேருக்கு தான் ராதா மேல அக்கறை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்க யாருக்கும் ராதா மேல எந்த அக்கறையும் இல்லை.
அந்த அக்கறை இருந்திருந்தா ரிஷி நல்லவில்லைங்கிற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். மோகன் தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ பாட்டி, நான் செஞ்ச தப்பால குஷி ராதாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஆமாடி குஷி, என்ன மன்னிச்சிருமா. ராதா செல்லம், என்ன மன்னிச்சிரு. மோகன், அம்மாவுக்கு ராதாவை பத்தி தான் கவலை. ஒரு வயசு பொண்ணுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த பாரம் கீரம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு பையனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே அளவுக்கு பொண்ணுக்கும் இருக்கு. அதனால பாரம் கீரம் எல்லாம் சொல்லி அவளை மூணாவது மனுஷி ஆக்காதீங்க. என்னைக்கு ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையில இருந்து இந்த வீட்டை பாத்துக்கிறா. இன்ஃபேக்ட் என்னோட குஷியோட உயிரை எத்தனையோ முறை காப்பாத்திருக்கா. சோ இப்ப நான் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குற, சொல்லுங்க, ராதா நமக்கு எல்லாம் பாரமா இல்ல நாம எல்லாரும் அவளுக்கு பாரமா? ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னைக்கும் நம்மளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பத்தி ஒரு நாள் கூட யோசிச்சதே கிடையாது. வெளி உலகத்தை அந்த பொண்ணு பெருசா என்ன பார்த்தா, என்ன பார்த்திருப்பான்னு கேக்குறேன். ராதாவுக்கு ஒழுங்கா எழுத படிக்க கத்து கொடுத்தா. அவ சொந்த கால்ல நிக்க வச்சா. இப்போ நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த பாரம் கீரம் அது இதுன்னு, நீங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு அவளே நிரூபிச்சு காட்டுவா. மோகன் ஐயாவோட வார்த்தையில ஏதோ மந்திரம் இருக்கு. அவர் எனக்காக ஏதாவது பேசினா எனக்கு உடனே என் மேல அதிக நம்பிக்கை வந்துடுது. நான் தகுதியானவன் தோணுது. என்னாலே ஏதாவது சாதிக்க முடியும்னு தோணுது. அதுலயும் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஏன் தோணுது? இன்னைக்கு எனக்கு அவரோட வார்த்தைகள் இல்ல, அவரோட முகம், அவரோட கண்களும் வித்தியாசமா தெரியுது. ஏன் அவருக்கு பக்கத்துல இருக்கும்போது சந்தோஷமாவும் அவர் என்னை விட்டு விலகிடுவார்னு நினைக்கும் போது வேதனையாவும் இருக்கு. ஏன் எனக்கு என்ன ஆகுது? இது என்ன மாற்றம்? இது நானா மோகன் ஐயாவா இல்ல நான் அவரை பாக்குற பார்வை மாறிடுச்சா? வாயால சொல்றது ரொம்ப சுலபம் மோகன். பட்டிக்காட்டுல வளர்ந்துட்டு இங்க வந்து ஹீரோயின் ஆகலான்னு பாக்குறியா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மோகன், ஒரு வயசு பொண்ணோட பாரத்தை சுமக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. சரி, அப்படின்னா இனி இந்த கஷ்டமான வேலையோட பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ராதா இனி என்னோட பொறுப்பு.